தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தம்பிகளை தவிக்க விட்ட சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சீமான் அவர்கள் தோல்வியை கண்டு கொள்ளாமல் அவர் போட்டில் இருந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தலில் ஏன் நாம் பின்னடைவை சந்தித்தோம் என்பதை கண்டறிய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்திய பிறகு ஒரு குழு அமைத்து ஆய்வு உத்தரவிட்டிருக்காரு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 234 தொகுதியிலுமே ஒரு கட்சி டெபாசிட் இருந்திருக்கும் சூழலில் அதிகாரப்பூர்வமாக ஒரு கலந்தாய்வு கூட நடத்தலை நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்க சீனியர்ஸ் எல்லாம் மனம் குமுறுகிறார்களாம். அது யார் அப்படின்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுன்னு சமூக வலைதளங்களுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறத அரசியல் கட்சி தலைவர் நிறைய பேர் கருத்தாக இருந்தது. சமூக வலைதளங்கள் பலமாக இருந்தது. நாம் தமிழர் கட்சியே இந்த விட தோல்விதான் அடைஞ்சிருக்குங்கிறது புரியாத புதிராக இருக்குது. இது குறித்து அந்த கட்சியுடைய சீனியர்கள் கிட்ட பேசியிருக்காங்களாம். அதில் டேட்டாக்களை யாராலும் பார்த்திங்கன்னா அடித்துலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சவால் விட்டு பேசிய நாம் தமிழர் கட்சியுடைய தொழில்நுட்ப பாசறை எங்கே தோற்றது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். களத்தில் 100% பூத் கமிட்டியை நியமித்து விட்டோம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு தொகுதியில் கூட கட்சி டெபாசிட் கூட வாங்கலை. நாம் தமிழர் கட்சியுடைய தோல்விக்கு என்ன தான் காரணம்? இதுவரை விடை தெரியல. வாக்கு விழுக்காடு பாதியாக குறைந்து போனது, அதுக்கு விஜய்ங்கிற அலை மட்டும்தான் காரணமா அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறாங்க. இதே கருத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சிலர் 2026 வாக்கு விழுக்காட்டை இரட்டை இலக்காக உயர்த்தி சட்டமன்றத்துக்குள்ளே கால் பதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. சீமான் ஆனால் அதற்கான ஒத்துழைப்பை மாவட்ட நிர்வாகிகள் கொடுக்காததும் பூத் கமிட்டி கட்சி கட்டமைப்புங்கிறது முழுமையாக ஒழுங்காக முடிக்காததும் தான் கட்சியுடைய படுதோல்விக்கான காரணம். ஒவ்வொரு தேர்தல் தோல்விக்கு பிறகும் மேடை போட்டு கட்சியினரை ஆசுவாசப்படுத்துவதை நிறுத்தாமல் மாநிலம் முழுக்க பயணம் செய்து கட்சியை மீட்டுருவாக்கம் செய்யணும். அதே போல் தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களை வேட்பாளராக்கணும்னு இனிமேலாவது சரியாக முடிவு எடுக்கணும். கட்சியை வளர்க்கும் திறனும் அதிகாரமிக்க நபர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பு அமரணும் அப்படிங்கிறதும், இது கட்சி விருப்பம் இருந்தால் இல்லைனா இரு போ அப்படிங்கிற அந்த அகங்கார மனநிலையில் இருந்த சீமான் இறங்கி கட்சியினருடைய கருத்துக்கு செவிமடுக்கணும் அப்படின்ற மாதிரி பழைய மாதிரியே கட்சியை நடத்தினால் இருக்கிற அந்த 4 விழுக்காடும் குறைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்கன்ட்டு விகடனில் இதை பதிவு செய்திருக்காங்க. இது யார் சொன்னாங்க, எப்படி இந்த விஷயம் நடந்தது அப்படிலாம் தெரியல. ஆனால் நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னொடனே அதுக்கு ஒரு ரைட்டப் எழுதணும். அந்த ரைட்டப் அந்த கட்சியில் இருக்கவங்களே சொல்கிற மாதிரி எழுதணும். இப்போ சீமானால் அவங்க மனம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே விஷயத்தை போன தேர்தல் அப்பையும் பண்ணாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா 18ஆம் தேதி அந்த கூட்டத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லோரும் கிளம்பி அங்கிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. அந்த இடத்துல முடிஞ்சு போயிருக்குமே. ஆனால் இங்கு அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தெரியாமல் ஊடகங்கள் எப்பவும் போல் புரளி பேசக்கூடிய ஒரு விடயத்தை செய்திருக்காங்க. அவர்களுடைய கட்டுரை பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.